வணக்கம். நாம இன்னைக்கு எக்ஸல் சீட்டை எப்படி ஒரு பிடிஎஃபாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஆஃப்லைன், இன்னொன்று ஆன்லைன். ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்பில் பாருங்கள், இந்த ஃபைல் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு எக்ஸல் சீட்டு. இதை ஓப்பன் பண்ணலாம். இந்த சீட்டை எப்படி நம்ம வந்து பிடிஎஃபாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஏன் நம்ம பிடிஎஃபாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த ஃபைல் வந்து அப்படியே நம்ம அனுப்பணும் அப்படின்னாக்க ஃபாண்ட்டு அவங்களுக்கு ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம அடித்து கொடுக்குற ஃபாண்ட் வந்து இருக்குதான்னு தெரியாது. அதே போல் பேஜ் செட்டப்பு, இந்த வித்து, இந்த பேஜ் பிரேக்கு, இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா 42 பேஜ் பிரேக் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதுமாரி பேஜ் பிரேக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் மாறும். இதுமாரி நிறைய காரணத்தினால வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபைல் சைஸு இதுமாரி வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புறது நல்லது. இப்போ இது எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள், ஒரு மெனு இருக்கும். இந்த பட்டன் இது கிளிக் பண்ணுறோம், மெனு பட்டனை. இதில் சேவ் ஆஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டெஸ்க்டாப்பில். ஃபைல் நேம் வந்து இன்ஸ்பெக்ஷன் 1 அப்படிங்கிற ஃபைல் நேம் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் டைப் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இதில் இந்த பிடிஎஃப் இதை கிளிக் பண்ணுறோம், சேவ். அவ்வளோதாங்க, பாருங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அந்த ஃபைலு. இது ஒரு டைப்பு, ஓகேங்களா. செகண்ட் டைப்பு ஆன்லைனில் பண்ணுறது. இது வந்து சில பேர்த்துக்கு வந்து சிஸ்டத்தில் இருக்காது. பிடிஎஃப் ரைட்டர் கூட ஒரு ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் தான் இது இருக்கும். ஒருவேளை அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அது இல்லாதவங்க எப்படி ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு விண்டோ வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே பாருங்கள், செகண்ட் ரோவில் எக்ஸல் டு பிடிஎஃப் அப்படின்னு வரும். இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃபைலு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிறேன். ஃபைல் நேம் வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஃபைலு ஓப்பன். இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கன்வெர்ட் டு பிடிஎஃப் இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து அந்த எக்ஸல் சீட் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்குது. கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கன்வெர்ட் ஆனது என்னன்னாக்கா ஆன்லைனில் இருக்கும். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். பாருங்கள், டவுன்லோட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் 2 அப்படின்னு பேர் கொடுக்குறேன். இது வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறோம். பாருங்கள், வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இது ஏற்கனவே ஆஃப்லைனில் பண்ணது இன்ஸ்பெக்ஷன் 1 அப்படிங்கிறது. இது இன்ஸ்பெக்ஷன் 2ங்கிறது வந்து ஆன்லைனில் பண்ணது. பாருங்கள், ஆயிடுச்சு. ஓகே, இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது. அதை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.